திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. குறள் 1. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருயிர் உய்த்துவிடும். அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருந்தால் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். குறள் 2. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங் இல்லை உயிர்க்கு. அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை. குறள் 3. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுங்கப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். குறள் 4. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாணப் பெரிது. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவானுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். குறள் 5. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் சொல்வார்க்கே செல்வம் தகைத்து. பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லார்க்கும் நல்லதாகும். அவர்களுள் சிறப்பாக சொல்வார்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். குறள் 6. ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அத்து அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது. குறள் 7. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லெழுக்கு பட்டு. காக்க வேண்டியவற்றுள் எல்லாவற்றையும் காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். குறள் 8. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும். குறள் 9. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினாற் சுட்டவடு. தீயினால் சுட்டபுண் புறத்தோ வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. குறள் 10. கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும்.